Hi friends, today I am going to teach you the usage of am, is, are. Simple present tense வர be form verbs am, is, are அதனுடைய usage பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Simple present tense என்னன்னா டூ கேட்டகரியில இருக்கு. ஒன்னு மெயின் verb வச்சு ஃப்ரேம் பண்ற சென்டென்ஸ், செகண்ட் வந்து மெயின் verb இல்லாம ஃப்ரேம் பண்ற சென்டென்ஸ். அதுதாங்க be verb am, is, are. இப்போ சாதாரணமா நம்ம தமிழ்ல பேசுவோம்ல, இருக்கிறேன், இருக்கிறார், இருக்கிறது, இருக்கின்ற, இருக்கிறோம். அதே மாதிரி தாங்க இங்கிலீஷ்ல பேசும்போது நம்ம am, is, are போட்டு நம்ம பேசுவோம். இந்த ஃபார்ம்ல தான் நம்மளே பேசுவோம். ஆனா பீனா என்னன்னா இருன்றதுதான் அதனுடைய அர்த்தம். இப்ப பாத்தீங்கன்னா சாதாரணமா நம்ம பேசும்போது ஒரு 3 ஃபார்ம்ஸ்ல தான் பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் ஏ டீச்சர், இது வந்து என்ன ஃபார்ம்? பாசிட்டிவ் ஃபார்ம். நான் டீச்சர் இல்ல, அது வந்து நெகட்டிவ் ஃபார்ம். நான் டீச்சரா, am I a teacher, இது வந்து கொஸ்டின் ஃபார்ம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா பாசிட்டிவ் ஃபார்ம். பாசிட்டிவ் ஃபார்ம்னு சொல்லலாம், இல்லைன்னா அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸும் நம்ம சொல்லலாம். இப்போ இந்த பி ஃபார்மோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பிளஸ் பி வேர்ப்ஸ் பிளஸ் காம்ப்ளிமெண்ட். இப்போ இதனுடைய பி வேர்ப்ஸ் என்னன்னா am, is, are. இந்த காம்ப்ளிமெண்ட் என்னன்னா இந்த சென்டென்ஸோட ரிமைனிங் பார்ட் தான் என்ன சொல்றோம்னா காம்ப்ளிமெண்ட் சொல்றோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ரூல்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். சப்ஜெக்ட் ஐ, நான். he, அவர், அவன். she, அவள், அவர். it, அது. he, she, it, இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா சிங்குலர் நவுன். நெக்ஸ்ட் யூ, நீ, நீங்கள். we, நாம், நாங்கள். they, அவர்கள். you, we, they, இது மூணுமே பாத்தீங்கன்னா ப்ளூரல் நவுன். இப்போ பி வெர்ப்ஸ் பார்க்கலாம். am, amனா என்ன அர்த்தம்னா இருக்கிறேன். நெக்ஸ்ட் இஸோட அர்த்தம் வந்து இருக்கிறது, இருக்கிறார். ஆர், இருக்கிறார்கள், இருக்கின்றனர். இப்போ எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த பி ஃபார்ம் வெர்ப்ஸ் வருது நம்ம பார்க்கலாம். ஐ வந்தா am, he, she, it வந்தா is, you, we, they வந்தா are. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் சேர்த்து சொல்ற பாருங்க. ஐ அம் a student, நான் ஒரு மாணவன். அதாவது என்னவா இருக்கிறேன்? நான் மாணவனா இருக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் he is a teacher, அவன் என்னவா இருக்கிறான்? அவன் ஒரு டீச்சரா இருக்கிறான். நெக்ஸ்ட் you are smart, நீங்க எப்படி இருக்கீங்க? ஸ்மார்ட்டா இருக்கிறீங்க. சோ எப்படி இருக்கீங்க, என்னவா இருக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் கேட்கிறோம்ல, அதுக்கு யூஸ் பண்றது தாங்க am, is, are. இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா யூசேஜ் ஆஃப் am, is, are. everybody, everyone, everything, somebody, someone, something, anybody, anyone, anything, nobody, no one, nothing. இந்த கான்டெக்ஸ்ட்ல வர எல்லா வேர்ட்ஸுக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா இஸ். அதாவது ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது சப்ஜெக்டா வந்தா நம்ம என்ன வேர்ட் யூஸ் பண்ணோம்னா இஸ் தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், எவ்ரிபடி டேஷ் ஹாப்பி டுடே, இதோட மீனிங் என்ன? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க இன்னைக்குன்னு அர்த்தம். இப்ப எவ்ரிபடினா எல்லாரும் தானே, அப்ப ப்ளூரல் தானே வரும். அப்ப இங்க என்ன யூஸ் பண்ணணும்? ஆர் தானே நம்ம பொதுவா சொன்னோம். ஆக்சுவலா ஆர் வந்து யூஸ் பண்ண கூடாது. இந்த கான்டெக்ட்ல வர எந்த ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும் நீங்க என்ன யூஸ் பண்ணணும்னா இஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். எவ்ரிபடி இஸ் ஹாப்பி டுடே. இந்த am, is, are வேற எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து யூசேஜ் பண்ணிக்கலாம்னா, ஒரு டிஸ்கிரைப் ஒரு பர்சனை பத்தியோ, ஒரு பிளேஸை பத்தியோ, ஒரு திங்ஸை பத்தியோ, இல்ல ஃபீலிங்ஸை பத்தியோ, இல்ல ப்ரொஃபஷனை பத்தியோ இந்த மாதிரி நம்ம பேசும்போது am, is, are போட்டு நம்ம பேசுவோம். இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் டு டிஸ்கிரைப் எ பர்சன், அதாவது ஒரு பர்சனை பத்தி பேசுவோம். அவன் ரொம்ப ஸ்மார்ட், அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட், அவன் ரொம்ப டாலா இருக்கான். அப்ப எப்படி சொல்வீங்க? he is smart, he is intelligent, he is very tall, அந்த மாதிரி சொல்லுவோம். அப்ப அந்த isன்றதை பயன்படுத்துவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டு டிஸ்கிரைப் பிளேஸ். இப்போ யாரும் கேட்கறாங்க, நீ எங்க இருக்கிறன்னா நீங்க என்ன சொல்றீங்க? நான் வீட்ல இருக்கேன், காலேஜ்ல இருக்கேன், ஸ்கூல்ல இருக்கேன், எப்படி சொல்றீங்களா? அப்போ I am at home. அப்ப நீங்க என்ன யூஸ் பண்றீங்க? am என்ற வேர்டை நீங்க யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் எப்பவுமே வந்து
ஹோமோ இல்ல காலேஜோ இல்ல ஸ்கூலோ இந்த மாதிரி ஒரு பிளேஸ் யூஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி என்ன போடணும்னா அட்ன்றத நீங்க கண்டிப்பா போடணும். நெக்ஸ்ட் டு டிஸ்கிரைப் த திங்ஸ். ஒரு பொருளை பத்தி பேசும்போது இப்ப பாருங்க, திஸ் இஸ் மை பென், இது என்னுடைய பென். திஸ் இஸ் மை கிளாஸ் ரூம் அப்படி சொல்றீங்களா, அப்போ திஸ் வந்தா என்ன யூஸ் பண்ணணும்னா இஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, திஸ் தட் இந்த மாதிரி வந்துச்சுனாலும் சப்ஜெக்டா வந்தா சென்டென்ஸ்ல அது யூஸ் பண்ண வேண்டிய வேர்டு வந்து இஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட் டு டிஸ்கிரைப் ஃபீலிங்ஸ். அதாவது இப்ப நான் டயர்டா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன், சேடா இருக்கேன்னு சொல்றீங்களா, அப்போ எப்படி சொல்லணும்னா ஐம் ஹாப்பி, ஐம் டயர்ட். இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தா எக்ஸைட்டட். நெக்ஸ்ட் நம்மளுடைய ப்ரொஃபஷனை பத்தி பேசும்போது, அதாவது இப்ப யாராவது கேட்கறாங்க நீ என்னவா இருக்கிற, இப்ப நான் ஸ்டூடெண்டா இருந்தா ஐ ஆம் ஏ ஸ்டூடெண்ட், ஐ ஆம் ஏ டாக்டர். இப்ப நான் டீச்சரா இருந்தா ஐ ஆம் ஏ டீச்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா, இப்ப யாராவது நம்ம மத்தவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம்ல, நம்ம ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, நம்மளோட ரிலேட்டிவ்ஸா இருந்தாலும் சரி, எப்படி சொல்லுவோம், she is my friend, he is my cousin. சோ இந்த கான்டெக்ட்ல வரும்போது மட்டும் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா is a am. நெக்ஸ்ட் யூசேஜ்ல am is ஆர்ல வந்து என்னன்னா அன்கவுண்டபிள் நவுன்ஸ் சப்ஜெக்டா வந்தா என்ன be verb வரும்னா is மட்டும் தான் வரும். அது ப்ளூரலா இருந்தா கூட நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா is மட்டும் தான். இப்ப பாருங்க, சுகர் வந்து அன்கவுண்டபிள் தான். என்னென்ன அன்கவுண்டபிள்ஸ் வரும், சுகர் வரும், சால்ட் சொல்லலாம், இன்ஃபர்மேஷன் சொல்லலாம், இதெல்லாம் வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ் கேட்டகரி தான். இப்போ சப்ஜெக்ட் வந்து சுகர் வந்திருக்கு, சுகர் டேஷ் ஸ்வீட், அப்ப என்ன எழுதணும், இஸ் தான் எழுதணும். ஆர் வந்து எழுதக்கூடாது, கிராமர் ரூல்ஸ் படி இதுதான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நியூஸ் டேஷ் இன்ட்ரெஸ்டிங். நியூஸ்ன்றது என்னது அன்கவுண்டபிள். சோ அப்ப இங்க என்ன வரும், இஸ். இப்போ நம்ம ஆம்எஸ்ஆர் வச்சு ஒரு சில எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ டேஷ் ஹாப்பி. ஐ சப்ஜெக்டா வந்தா என்ன பி ஃபார்ம் verb வரும், am. ஐ ஆம் ஹாப்பி, நான் சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட், யூ டேஷ் மை நேபர். யூ வந்தா என்ன வரும், ஆர். யூ ஆர் மை நேபர். தேர்ட், we dash in the classroom. we வந்தா என்ன வரும், ஆர். we are in the classroom. நம்ம classroomல இருக்கிறோம். Next, they dash in the garden. they வந்தா என்ன வரும், are. they are in the garden. அவங்க கார்டன்ல இருக்கிறாங்க. he dash at school. he வந்தா சிங்குலர் நவுன்ல, அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க, is யூஸ் பண்ணுவீங்க. he is at school. அவன் ஸ்கூல்ல இருக்கிறான். Next, she dash in the kitchen. she வந்து என்ன யூஸ் பண்ணுவீங்க, is. she is in the kitchen அப்படின்னா அவள் கிச்சன்ல இருக்கிறாங்க. நெக்ஸ்ட், he dash drizzling outside. it வந்து என்ன யூஸ் பண்ணோம், is. it is drizzling outside. drizzlingனா என்னன்னா தூறல் போடுது, வெளியில தூறல் போட்டுட்டு இருக்குது. நெக்ஸ்ட், the flowers dash beautiful. flowers இருக்குங்களா, அப்ப என்ன வரும், plural தானே, அப்ப என்ன வரும், are யூஸ் பண்ணுவீங்க. the flowers are beautiful. Next, this bag dash heavy. this வந்தா என்ன யூஸ் பண்ணோம், is யூஸ் பண்ணோம். this bag is heavy. இந்த பேக் ரொம்ப ஹெவியா இருக்கு. this that சப்ஜெக்ட்ல வந்தா என்ன யூஸ் பண்ணணும், be verb is யூஸ் பண்ணணும். அதே plural, these those வந்தா என்ன யூஸ் பண்ணணும், be verbல are என்ற வேர்டை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், salt dash salty. salt வந்திருக்கு, இது என்னது அன்கவுண்டபிள் நவுன். சோ அப்ப என்ன யூஸ் பண்ண, டிஃபால்ட்டா இஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். எப்போ ஒரு சப்ஜெக்ட்ல அன்கவுண்டபிள் வந்தாலும் நீங்க என்ன பி ஃபார்ம் verb யூஸ் பண்ணணும், இஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், everybody dash happy today. everybody வருது, everybody வந்தா என்ன வரும், இஸ் யூஸ் பண்ணணும் பி ஃபார்ம் verbல. அதாவது everybody, anybody, nobody இந்த மாதிரி படியில முடியற எந்த வேர்டா இருந்தாலும் பி ஃபார்ம் வேர்டு இஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணோம். இதோட அர்த்தம் everybody is happy today. எல்லாரும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க. இது வந்து நம்ம ரூல்ஸ் பார்த்தோம். ஒரு சில ரூல்ஸ் வந்து கண்ட்ரி பேஸ்ல மாறும். இப்ப பாருங்க, the team is winning சொல்றேன், the team are winning. இப்ப எது கரெக்ட்னு சொல்லுங்க பாப்போம். ரெண்டு சென்டென்ஸுமே வந்து கரெக்ட் தான். இப்போ the team is winning இது வந்து என்னன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா கலெக்டிவ் நவுன்ல அவங்க வந்து என்ன சொல்றாங்க, டீம் இஸ் வின்னிங், இது கரெக்ட்னு சொல்றாங்க. அவங்க அதை வந்து சிங்குலர் நவுனா கன்சிடர் பண்றாங்க. அதே பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா
the team are winning. இது கரெக்ட் இன்னொன்று ப்ளூரலா கன்சிடர் பண்றோம். ஸோ இந்த சென்டென்ஸும் கரெக்ட் தான். ஸோ கண்ட்ரி பேஸ்லயும் ரூல்ஸ் ஒரு சில இடங்கள்ல வந்து மாறும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பி verbs have is are அதை வச்சு ஃப்ரேம் பண்ண சென்டென்ஸ் பார்த்தோம், யூசேஜ் பார்த்தோம், ரூல்ஸ் பார்த்தோம், டிஃபரன்சஸ் பார்த்தோம், எக்ஸெப்ஷன்ஸும் நம்ம பார்த்தோம். தட்ஸ் இட் கைஸ். ஓகே, வியூவர்ஸ்க்கான ஒரு கொஸ்டின். பி verbs யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.